Hi guys, welcome to my channel. It's me, உங்கள் லிட்டில் ஆரு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பக்கத்தில் பாலமேட்டுக்கு தான் வந்திருக்கோம். வருகிற 15ஆம் தேதி கிழமை நம்ம பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு நம்ம பாலமேட்டில். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஃபுல்லாக போய் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புற வாடிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிவாசலே நமக்கு மாடு வந்து உள்ளே போகும். மாடு இதுக்குள்ளே அப்படியே போய் அந்த கேட்டை திறந்துருவாங்க. ஒரு மாடாக உள்ளுக்குள்ளே போகும். அதுதான் இதை வந்து நம்ம வந்து புறவாடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நிறையா சண்டைலாம் நடக்கும். அதை வந்து நம்ம ஜல்லிக்கட்டு அன்னைக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வரிசை போட்டிருக்காங்க. இது வழியாக தான் வரிசை மாடு அங்கேருந்து வரும். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு காளைகளுக்கு தேவையான மெடிக்கல் செக்கப்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. செக்கப் பண்ணி அப்படியே இந்த வருஷம் தான் ஒரு மாடு எல்லாமே. இந்த வருஷம் நமக்கு அங்கேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட்டில் வந்து மாடு அங்கேருந்து தான் இந்த வழியாக அப்படியே இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்க இடம் வந்து இதான் வந்து விஐபி கேலரி. ஸோ முக்கியமான நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், முக்கியமான பிரமுகர்கள் அவங்களாம் வந்து இந்த இடத்துல உட்காருவாங்க. இந்த இடம் அந்த இடத்துலலாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே மேலே அந்த 2 மாடு இருக்குன்னா அங்கே நின்று தான் நம்ம வந்து வர்ணையாளர் வந்து வர்ணிப்பாங்க. பாய்ந்தோடும் காளையை அடக்கும் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் பேசி பயங்கரமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அந்த மேலே பார்த்துக்கோங்க. மாடு நம்ம காளை மாடு எல்லாமே வரிசை ஆரம்பிக்கும். இங்கேருந்து தான் இந்த இடம் எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலமேடு தாண்டி மஞ்சமலை நகர் கரெக்டாக வளையப்பட்டி போகிற ரோட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து மாடு வரிசை இதில் தான் ஆரம்பிக்கும். இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நமக்கு வாடிவாசல் வரைய போகும். பார்த்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும். ஸோ மாடுபிடி வீரர்கள், மாடு வளர்ப்பவர்கள் கொண்டு வந்தால் இங்கே வந்து நிப்பாட்டிருக்கோம். இதுதான் உங்களுக்கு கரெக்டான இருக்கும். நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போய் சுற்றி தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். கரெக்டான இடம் வந்து மஞ்சமலை நகர். இந்த இடத்துல வந்தால் இங்கேருந்து தான் வந்து மாடு உங்களுக்கு வரிசை ஆரம்பிக்கும். மாடு குடிக்கிற தண்ணி தொட்டி இதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க மாடு குடிக்கிறதுக்கு. லிட்டில் ஆரோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலமேட்டு ஜல்லிக்கட்டோட கலெக்ஷன் பாயிண்ட்டு. அங்கே வாடியில் அவுத்துற மாடு எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து மொத்தமாக வந்து அடையும். ஸோ மாட்டுக்காரர்களும் அங்கேருந்து ஓடி வந்து கயிறெல்லாம் போட்டு பிடிக்கிற இடமே இந்த இடம் தான் பார்த்துக்குவோம். கிட்டத்தட்ட அந்த கடைசி வரை மாடு இதில் ஃபுல்லாக அப்படியே ஜேன்னு இருக்கு பாருங்களேன். ஜல்லிக்கட்டு அன்னைக்கு எங்கிட்டு இருப்பானே தெரியும். அவன் ஆளுக்கு வந்து மாடை கட்டி அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டோட இங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டாக வெறித்தனமாக வேறு லெவலாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன். மறக்காமல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு அன்னைக்கு யூடியூப்பில் அது நேரில் வந்தனாலும் நம்ம பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட லிட்டில் ஆரோ சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.